Vivaha, the Chennai Silks. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் திமுக எம்பி டிஆர் பாலுவிடம் அண்ணாமலை அடுக்கடுக்காக கேள்வியினை எழுப்பி வருகிறார். 2004 செய்த தவறுதான் 2009 அமைச்சரவையில் இடம் அளிக்கவில்லை என அழகிரி கூறியது தெரியுமா என்று அண்ணாமலை கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். மு.க. அழகிரி அமைச்சரவை இடம் குறித்து கருத்து சொல்லவில்லை என அண்ணாமலை கேள்விக்கு டிஆர் பாலு பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், தற்பொழுது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை சில அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி வருகிறார். அதற்கு டிஆர் பாலுவும் பதில் வழங்கி வருகிறார். அது தொடர்பான முழு விவரங்கள் விக்னேஷ். வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணைக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான டிஆர் பாலுவிடம் தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்விகளை ஆதாரங்களோடு எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த டிஎம்கே ஃபைல் தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்ட அந்த டிஎம்கே ஃபைல் தொடர்பாக அவதூறு வழக்கு, அதாவது டிஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கினுடைய விசாரணை தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் இந்த வழக்கை தொடர்ந்திருந்த டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணைக்காக அண்ணாமலை ஆஜராகி தங்கள் தரப்பு கேள்விகளையும் வாதங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு கேள்வியாக சேது சமுத்திர திட்டம் நடைபெறுத்தப்பட்டதன் அடிப்படையில் கேள்விகள் அண்ணாமலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2004, 2009 ஆகிய காலகட்டங்களில் டிஆர் பாலு மத்திய அமைச்சரவையில் இருந்தபோது செய்த தவறுகள் காரணமாக 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அமைச்சரவையின் இடம் அளிக்கவில்லை என அழகிரி அளித்திருந்தார். பேட்டியை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய அண்ணாமலை கேள்வி எழுப்பிய நிலையில் மு.க. அழகிரி அவ்வாறு சொல்லவில்லை எனவும், அவ்வாறு சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை எனவும், அவ்வாறு சொல்ல தகுதியானவர் பிரதமர் மட்டுமே எனவும், அவருக்கு மட்டுமே இந்த அமைச்சரவை குறித்து கருத்து தெரிவிப்பதற்கான அதிகாரம் இருப்பதாக டிஆர் பாலு விளக்கம் அளித்திருக்கிறார். டிஆர் பாலு சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்ததே அதனை தூர்வாதன் மூலமாக பணம் சம்பாதிக்கத்தான் எனவும், அந்த திட்டம் என்பது நடைமுறை அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் சாத்தியமற்றது என சுப்பிரமணிய சாமி ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி அளித்தது தெரியுமா என்ற ஒரு கேள்வியும் அண்ணாமலை தற்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சரியில்லை என்பது தவறானது, உள்நோக்கம் கொண்டது எனவும், சேது கால்வாய் தூர்வாது தொடர்பாக உள்நோக்கத்துடன் செய்து வெளியிட்ட பத்திரிகை ஒன்றின் மீது நான் தொடர்ந்த அவதூறு வழக்கில் 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி தங்கள் தரப்பு வாதங்களை டிஆர் பாலு முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து அண்ணாமலை எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் அவர் தமிழக பாஜக தலைவராக இருந்த காலகட்டத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் எனும் பெயரில் திமுக தலைவர்கள், அந்த கருணாநிதியினுடைய குடும்ப உறுப்பினர்கள், அந்த அமைச்சரவையில் அங்கம் வகித்த மூத்த நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தது, பல்வேறு இடங்களில் முதலீடுகளை குவித்தது, வெளிநாடுகளில் முதலீடுகளை குவித்தது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் வெளியிட்டிருந்தார். அந்த ஆதாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அந்த ஆதாரம் அடிப்படை ஆதாரமற்றது என்ற தரப்பிலும் டிஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கினுடைய விசாரணை தான் தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த முறை டிஆர் பாலு ஆஜராகாத நிலையில் இந்த முறை நேரடியாக ஆஜராகி இருக்கிறார். அண்ணாமலையே நேரடியாக டிஆர் பாலுவிடம் தன்னுடைய டிஎம்கே ஃபைல்ஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பாகவும் அதற்காக சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை சுட்டிக்காட்டியும் அண்ணாமலை டிஆர் பாலுவிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு கேள்விக்கும் நேரடியாகவோ முழுமையாகவோ பதிலளிக்காத டிஆர் பாலு தனக்கு தெரியாது என்ற ஒரு பதிலையும், அது சரியானது அல்ல என்ற மற்றொரு பதிலையுமே மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை குறுக்கு விசாரணையை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அண்ணாமலை அடுக்கடுக்காக டிஆர் பாலுவிடம் கேள்வி எழுப்பி வருகிறார். அந்த கேள்வி பதில் தொடர்பான முழு விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி விக்னேஷ்.